என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் என்னை தத்தெடுத்த தமிழுக்கும் என் முதல் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, போன வீடியோட கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். போன வீடியோவில் என்ன பார்த்தோம்? இன்ட்ரடக்ஷன் டு பிளான்ட் அனாட்டமி அண்ட் பிளான்ட் பிசியாலஜி பார்த்தோம். இந்த பிளான்ட் அனாட்டமி அண்ட் பிளான்ட் பிசியாலஜி பார்க்கையில நம்ம என்ன பார்த்தோம்? பேசிக்ஸா செல்னா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் டிஷ்யூனா என்னன்னு பார்த்தோம். டிஷ்யூ எத்தனை டைப்ஸ் இருக்கு, ஃபாதர் ஆஃப் பிளான்ட் அனாட்டமி பார்த்தோம். இதெல்லாம் புதுசா இருக்குன்னா போய் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. வாஸ்குலார் டிஷ்யூ சிஸ்டம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாஸ்குலாருங்கிற வேர்டை வெசல்ஸ்னு மீன் பண்ணி எடுத்துக்கலாம். வெசல்ஸ்னா பிளான்ட்ல இருக்க வெசல்ஸ் என்னென்ன? சைலம் அண்ட் ஃப்ளோயம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சைலம் கண்டக்ட்ஸ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ், ஃப்ளோயம் கண்டென்ட்ஸ் ஃபுட் மெட்டீரியல்ஸ். அப்ப கனவுல இந்த இந்த ஒரு விஷயத்த நீங்க தூக்கத்துல இருந்தா கூட, தூக்கத்துல இருந்து உங்களை எழுப்பி கேட்டா கூட கண்ணை மூடிட்டு சொல்லணும்னா, சைலம் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்றதும், ஃப்ளோயம் ஃபுட் மெட்டீரியல்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்றதும் உங்களை கனவுல கூட கேட்டா கூட நீங்க கண்ணை மூடிட்டு சொல்லணும். இப்ப இந்த ஃப்ளோயம் அண்ட் சைலம் இந்த வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம்ல எப்படி இருக்கும்னா, ஃபார்ம் ஆஃப் பண்டில்ஸ்ல இருக்கும். அந்த பண்டில்ஸ் பேரு தான் வாஸ்குலர் பண்டில்ஸ். இந்த வாஸ்குலர் பண்டில்ஸை மூணா பிரிக்கிறோம் நம்ம: ரேடியல், கோஜாயிண்ட், கான்சென்ட்ரிக். ஓகேவா? என்னென்ன டைப்ஸ்? ரேடியல், கோஜாயிண்ட், கான்சென்ட்ரிக். வாஸ்குலர் பண்டில்ஸோட ஃபர்ஸ்ட் டைப் ரேடியல் பண்டில். ரேடியல் பண்டில்ல பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிங் ரேடியில இருக்கும். ஆல்டர்னேட்டிங் ரேடியைக்கு ஒரு குட் எக்ஸாம்பிள் கான்ஜாயிண்ட்ங்கிற இந்த நம்ம கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் வருவோம்ல, அது அதோட குட் எக்ஸாம்பிள். அதாவது ரேடியில மாத்தி மாத்தி, அதாவது மேல இருக்க சர்க்கிள் சைலமாவும் அதுக்குள்ள இருக்கிற சர்க்கிள் ஃப்ளோயமாவும் இப்படி ஆல்டர்னேட் ஆகி வரும். இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ரேடியல் பண்டிலோட எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ரூட் எடுத்துக்கலாம். நம்ம ரேடியல் பண்டிலுக்கு எக்ஸாம்பிள் ரூட் எடுத்துக்கலாம். அடுத்து கான்ஜாயிண்ட் பண்டில். கான்ஜாயிண்ட் பண்டில்ங்கிறது எப்படி இருக்கும்னா, கான்ஜாயிண்ட் பண்டில் எப்படி இருக்கும்னா, லேயர் பை லேயர் ஒரு சாண்ட்விச் பிரெட் மேல அந்த தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறம் இன்னொரு பிரெட் வச்சு மூடுற மாதிரி இருக்கும். இந்த கான்ஜாயிண்ட்ல அதான் ஒரு சாண்ட்விச் மாதிரி இருக்கும், அடுக்கடுக்கா இருக்கும்னு சொல்லிக்கலாம். இதுல சைலம் சென்டர்ல இருக்கும், ஃப்ளோயம் பெரிபெரி. பெரிபெரினா அவுட்டர்ல இருக்கும். இப்ப இதான் சர்க்கிள்னா, இந்த சர்க்கிளுக்கு நடுவுல சைலம் இருக்கும், இத சுத்தி பெரிபெரி இருக்கும். பெரிபெரிங்கிறத அவுட்டர் இதுன்னு நீங்க அவுட்டர் லேயர்னும் நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுலயே ரெண்டு டைப் இருக்கு. கான்ஜாயிண்ட்ல ஓப்பன் க்ளோஸ்டுன்னு ரெண்டு டைப் இருக்கு. ஓப்பன்ங்கிறது வித் கேம்பியம். கேம்பியம்ங்கிறது என்னங்கிறது போக போக நம்ம பார்ப்போம். வித்தவுட் கேம்பியம், கேம்பியம் இல்லைன்னா அது க்ளோஸ்டு. வித் கேம்பியமோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அதாவது வித் கேம்பியம்ங்கிறத நம்ம அப்படி சொல்லக்கூடாது. ஓப்பனோட எக்ஸாம்பிள் டைகாட் ஸ்டெம்மு, க்ளோஸ்டோட எக்ஸாம்பிள் மோனோகாட் ஸ்டெம்மு. பைகொலேட்ரல், இந்த பேர்லயே இருக்கு பை. பைனா என்ன? ரெண்டு. அப்ப சாண்ட்விச்ல எப்படி நம்ம ரெண்டு பிரெட் வைக்கிறோமோ அந்த மாதிரி மேலேயும் ஃபைலம் கீழேயும் ஃபைலம் நடுவுல சைலம் இருந்தா அதுதான் பைகொலேட்ரல். இன்னர் அண்ட் அவுட்டர் சைடு ஆஃப் சைலம். அதாவது சைலம்க்கு கீழேயும் சைலம்க்கு மேலேயும் ஒரு சாண்ட்விச் மாதிரி ஃப்ளோயம் இருந்துச்சுன்னா அதுதான் பைகொலேட்ரல். இன்னும் கொஞ்சம் டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க. நான் போன வாட்டி சொல்லையில ஒன்று சொல்ல மறந்துட்டேன். கான்ஜாயிண்ட் வாஸ்குலர் பண்டில்ஸ்னு பார்க்கையில அது எப்படி இருக்கும்னா, சேம் ரேடியஸ்ல இருக்கும். அதாவது சேம் ரேடியஸ்ல லை ஆகும். ஓகேவா? அதான் கான்ஜாயிண்ட். இங்க கான்சென்ட்ரிக்னு பார்க்கையில வேற வேற ரேடியஸ் இருக்கும். வேற வேற ரேடியஸ்னா சர்க்கிள் ஒன்று பெருசா இருக்கும், ஒன்று சின்னதா இருக்கும். இப்ப சைலம் ஃப்ளோயம் ஃபுல்லா இப்படி, அதாவது சிம்பிளா சொல்லணும்னா இப்படி இருக்கும். ஒன்னு இங்க சைலம் இருந்து இங்க ஃப்ளோயம் இருக்கலாம், இல்ல இங்க ஃப்ளோயம் இருந்து இங்க வைஸ் வர்சாங்கிறது அல்டா உல்டான்னு சொல்வீங்கல்ல, அதுதான் வைஸ் வர்சா. இங்க சைலம் இருந்து இங்க ஃப்ளோயம் இருக்கலாம், இல்ல இங்க சைலம் இருந்து இங்க ஃப்ளோயம் இருக்கலாம். சப்போஸ் உள்ளுக்குள்ள சைலம் உள்ளுக்குள்ள ஃப்ளோயம் இருந்து இந்த இடத்துல ஃப்ளோயம் இருந்து இந்த இடத்துல சைலம் இருந்தா அது ஆம்பிவாசல். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃப்ளோயம் இருந்து நடுவுல சைலம் இருந்தா அது ஆம்பிகிரிப்பல். சைலம் சரௌண்ட்ஸ் ஃப்ளோயம்னா ஆம்பிவாசல், ஃப்ளோயம் சரௌண்ட்ஸ் சைலம்னா ஆம்பிகிரிப்பல். இது ரெண்டும் தான் கான்சென்ட்ரிக் பண்டில்ஸோட
இது அதாவது டைப்ஸ். நம்ம அடுத்து வந்து நான் இன்னொரு வீடியோ போடுறேன், அதில் இதெல்லாம் எப்படி வரையணும்னு இதுக்கான டயக்ராம்ஸை நான் வரைஞ்சு உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.